வணக்கம். டாக்டர் நவசக்தி அக்குபஞ்சர் மற்றும் ஓசோன் தெரப்பி சிறப்பு மருத்துவ நிபுணர் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி. இன்று ஜூஸ் கால்ப் அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அட்வான்ஸான சிகிச்சை முறை, அக்குபஞ்சரில் அட்வான்ஸான சிகிச்சை முறையில் வரக்கூடிய ஒரு மருத்துவ முறையாகும். இந்த சிகிச்சை முறை முதலில் டாக்டர் மிங் கிங் ஜூ என்ற மருத்துவர் நரம்பியல் அறிவியல் மற்றும் சீனாவுடைய பாரம்பரிய மருத்துவம் இணைந்து இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டார். ஸோ அப்போ ஆராய்ச்சிக்காக மேற்கொள்ளும் போது தலை சார்ந்த பகுதியில் முக்கியமான புள்ளிகளை செலக்ட் பண்ணி சிகிச்சை மேற்கொண்டார். அப்போ முக்கியமாக இருக்கக்கூடிய நோய்களில் பக்கவாதம், முடக்கவாதம், ஒரு கால் செயலில் இழந்து போவதல், 2 காலம் செயல் இழந்து போவதல், தண்டுவடம் சார்ந்த நோய்கள், இவற்றுக்கெல்லாம் தலை சார்ந்த பகுதியில் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி சிகிச்சையை மேற்கொண்டார். அப்போ அந்த சிகிச்சை மேற்கொள்ளும் போது ரிசல்ட் அற்புதமாக இருந்தது. தென் பல ஆராய்ச்சிக்கு பிறகு டாக்டர் ஜூஸ் கால்ப் அக்குபஞ்சர் என்ற ஒரு மெத்தடை கொண்டு அற்புதமாக சிகிச்சை கொண்டிருந்தார். ஸோ அப்போ இந்த தலை சார்ந்த பகுதியில் ஜோன் வாரிய பிரிக்கப்பட்டு மோட்டார் ஜோன், சென்சரி ஜோன், பேலன்ஸ் ஜோன் அண்ட் ஸ்பீச் ஜோன், மெமரி ஜோன் என தலைப்பகுதியை ஜோன் வாரிய பிரிக்கப்பட்ட அந்த பகுதியில் குறிப்பிட்ட புள்ளிகளை செலக்ட் பண்ணி நோயினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் செலக்ட் பண்ணி சிகிச்சை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் சார்ந்த நோய்களில் முக்கியமாக பேரலிசிஸ், எமிஃபிலிஜியா, பேராப்ளிஜியா போன்ற நோய்களுக்கும், தண்டுவடம் சார்ந்த நோய்கள் குறிப்பாக டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் பர்லாப், சர்விக்கல் ஸ்பான்லைசிஸ் போன்ற நோய்களுக்கும், வயதான பிறகு வரக்கூடிய இம்பேலன்ஸ் போன்ற நோய்களுக்கும் இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டார். முக்கியமாக குழந்தைகள், அதாவது ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டார். அப்போது சிகிச்சை முறை கொடுக்கும்போது நல்ல பெனிஃபிட் இருந்தது. ஸோ அதற்கு பிறகு பல நாடுகளில் இந்த ஜூஸ் கால்ப் அக்குபஞ்சர் நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்லையும் இந்த ஜூஸ் கால்ப் அக்குபஞ்சர் மெத்தடை முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே ரிசல்ட்டே கொண்டு வர முடியவில்லை என்றால் இந்த தலை சார்ந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை செலக்ட் பண்ணி சிகிச்சை கொடுக்கும்போது நல்ல பலனளிக்கின்றது. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் நாள்பட்ட நோய்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.